திமுக கூட்டணி உடையாதா என்று கனவில் கணக்கு போட்டு கற்பனை கோட்டைகளை எதிரிகள் கட்டியதாக குறிப்பிட்டிருக்கிறார் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின். திமுக கூட்டணி உடையாதா என்று அரசியல் எதிரிகள் ஏங்கி கிடந்தனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இவ்வாறாக குறிப்பிட்டிருக்கும் நிலையில் கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார்? கூடுதல் விவரங்கள். வரும் 9ஆம் தேதி திருச்சியில் திருப்புமுனை மாநாடு நடைபெற இருப்பதாகவும் 10 லட்சம் பேர் அதில் பங்கேற்பார்கள் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வீரர்கள் கோட்டமாம் திருச்சியில் திரள்வோம், திராவிட மாடல் 2.0 ஆட்சியை அமைப்போம், திரண்டு வா என்று அவர் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கலைஞர் போல் எனக்கு பேசவோ எழுதவோ வராது, அவரிடம் நான் கற்றுக்கொண்டது உழைப்பு, அந்த உழைப்பு இந்த இயக்கத்தை கட்டி காப்பதற்கான உழைப்பு. இந்திய அரசியல் வரலாற்றில் கூட்டணி கட்சிகளை கொள்கை தோழமைகளாக அரவணைத்து லட்சிய நோக்கத்துடன் பயணிக்கின்ற வாய்ப்பு உங்களால் தலைவர் பொறுப்பு அளிக்கப்பட்டவனாக உங்களில் ஒருவனாக எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். 2020 ஊரக உள்ளாட்சி தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 22 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல், அதே போல 2026 சட்டமன்ற தேர்தல் என அனைத்து தேர்தல்களுமே இந்த கூட்டணியில் வலிமை பெற்று வெற்றி பெற்றிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். அரசியல் எதிரிகள் தங்கள் கட்சியின் வலிமை மீது நம்பிக்கை இல்லாமல் நம்முடைய கூட்டணி உடையாதா என்று ஏங்கி கிடந்தார்கள், நம்மிடமிருந்து அவர்கள் வெளியேறி விடுவார்கள் என்றும் இவர்கள் பிரிந்து போகப் போகிறார்கள் என்றும் கனவில் கணக்கு போட்டு கற்பனை கோட்டைகளை கட்டி கொண்டிருந்தார்கள் எனவும் ஆஃபர் கொடுத்தேனும் நம் கூட்டணியை உடைத்திடலாம் என முயற்சி செய்தார்கள். அவர்களின் கற்பனையும் கனவுகளையும் ரசித்தபடி நாம் நம்முடைய பணியை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். மத அரசியலுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்றும் அவர் சொல்லி ஒரு நீண்ட கடிதத்தை தற்போது எழுதி தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிறார். குறிப்பாக கூட்டணி தொடர்பாக அவர் குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அது தொடர்பான கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த கூட்டணி உடையும் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா அது உடையில இந்த கூட்டணி பல தேர்தல்களை சந்திச்சு வெற்றி பெற்றிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த BLA 2 மாநாடுகள் ஆங்காங்கே நடத்தப்பட்டது குறித்தும் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டை மீட்டெடுத்து வளர்ச்சி பாதையில் பயணிக்க செய்திருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வீரர் கோட்டமாம் திருச்சியில் கூடுவோம், திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைந்திட உறுதியேற்போம் என்று திருச்சிக்கு திரண்டு வாரீர்கள் என்று கட்சி தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். கூட்டணி தொடர்பாக கூட்டணி உடையாதா என்று எதிரிகள் இயங்கினார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். யாரை குறிப்பிடுகிறார்? நிச்சயமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி இழுபறி நீடித்த போது அவர்கள் வெளியேறி விடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. எனவே இந்த நிலையில்தான் அதை அவர் நேற்று இரவு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை உறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது அது குறித்தும் தனது கடிதத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். அது குறிப்பாக அவர் பெயர் யாரையும் குறிப்பிடாமல் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்றுவிடும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவர்கள் செல்லாமல் இங்கே வந்திருக்கிறார்கள். தற்போது திமுகவுடைய ஆதரவோடு அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவர் நாடாளுமன்றத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டிருப்பது. அதற்காக காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களோடு முதலமைச்சர் தற்போது ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சோடங்கர், செல்வ பெருந்தகை ஆகியோர் தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார்கள். முதலமைச்சருடன் தற்போது ஆலோசனையும் செய்து வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.